So probability of zero customer into on the 15 by 20, 3 by 4, 0.75 whole to the power of into 0.75. Correct தானே சிவா? அது into 0.75 into 0.75. So probability of zero customer என்றது 0.25 into 0.75 into 0.75 into 0.75 into 0.75. So 0.7991 4 customers. ஓகேவா? ஸோ இதில் ரொம்ப ஈஸி எதுன்னா சிஸ்டம் யூட்டிலைஸ். இது ரொம்ப ஈஸினா அரைவல் ரேட்டுன்றது வந்து ரெக்வஸ்ட் ஃபார் டிக்கெட்ஸ் வருதுல்ல ஒரு ஹவருக்கு ஃபர்ஸ்ட் 15 கஸ்டமர்ன்ட்டு, அது அரைவல் ரேட்டு. சர்வீஸ் ரேட்டுன்னு மீன் சர்வீஸ் டைம் ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு 3 minutes அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஆமாம் 1/20 ஒரு ஹவருக்கு 60 minutes. அப்போ 3 minutesனா என்ன? 3 minutesக்கு என்ன? 3/60 which is 1/20. ஓகேவா? அப்போ 20 customers ஒரு ஹவருக்கு 20 customers அப்படின்னு அர்த்தம் 1/20ன்றது. இது ஈஸி. சிஸ்டம் யூட்டிலைசேஷன்ன்றது ஒன்றும் இல்லை, அரைவல் ரேட்டு டிவைடட் பை சர்வீஸ் ரேட் இன்டு 1 சிஸ்டம் யூட்டிலைசேஷன். சிஸ்டம் யூட்டிலைசேஷன் 75%, சிஸ்டம் நாட் யூட்டிலைஸ் ஐடியல் டைம் என்ன ரிமைனிங் 25%. எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வெயிட்டிங் டு பி சர்வ்டுக்கு ஸ்டெப் நம்பர் 1 என்னன்னா சர்வீஸ் ரேட் மைனஸ் அரைவல் ரேட்டு 5. அப்புறம் இது ரெண்டும் சேர்த்தா வந்து 5 customers. அப்போ எனக்கு எஸ்டிமேட்ஸ் வந்து ஒரு ஹவருக்கு வந்து 15 customers. அப்போ ஒரு கஸ்டமருக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 225 டிவைட் பை 100 2.25 customers. ஆவரேஜ் டைம் வில் ஸ்பெண்ட்ன்றது கியூவோட கஸ்டமர் டைமு ப்ளஸ் கிளியர்ட் ஆஃப் ஃப்ரம் த கியூவோட டைமு. ஸோ 2.25 டிவைடட் பை 15 ப்ளஸ் 1/20. ஸோ 2.25 டிவைட் பை 15 எவ்வளோ? 0.15. 1/20 எவ்வளோ? 0.05. இது ரெண்டும் சேர்த்தானா 0.20 hours. அப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜீரோ கஸ்டமர் இதுவே இல்லைன்னா இந்த எல்லாத்துக்கும் பிள்ளையாச்சுழியது அரைவல் டைம் சர்வீஸ் டேட், அரைவல் ரேட் சர்வீஸ் ரேட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் தாரக மந்திரம். ஸோ இதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜீரோ கஸ்டமர் இது என்னன்னா இந்த பாயிண்ட் அரைவல் ரேட் 1 மைனஸ் அரைவல் ரேட் மைனஸ் டிவைடட் பை சிவா உங்கள் புக்கில் எல்லாமே இந்த மியூ லாம்டா எம் மியூ எம் மைனஸ் மியூ எல்கியூ டிவைடட் பை லாம்டா அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படிலாம் அப்படிலாம் படிக்கும்போது உங்களுக்கு ஓகேவா தான் படிங்க, இல்லைன்னா இந்த மாதிரி கோத்ரூ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேவா? அந்த இந்த மாதிரி எப்படி எனக்கு தெரில, இது ரொம்ப நான் கஷ்டமாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ 2.25 டிவைட் பை 15 கஸ்டமர்ஸில் 2.25 வந்து வெயிட்டிங் ஆவரேஜ். கிளியர் ஆஃப் வந்து 1/20 விச் இஸ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சது சர்வீஸ் ரேட்டு. சர்வீஸ் ரேட்டுன்றது வந்து ஆல்ரெடி கிளியர்ட் ஆஃப் இல்லையா, அதனால அது 1/20 போட்டிருக்கோம். கியூன்றது முன்னாடி கண்டுபிடிச்ச ஸ்டெப்பு. ஜீரோ கஸ்டமர்ன்றது வந்து 1 மைனஸ் இது ஒரு விஷயமே இல்லை, அரைவல் ரேட்டும் இல்லை சர்வீஸ் ரேட்டும் இல்லை. அப்போ 1 மைனஸ் அரைவல் ரேட்டு 4 கஸ்டமர்ஸ்னா ப்ராபபிலிட்டி. இது மல்டிப்ளிகேஷன் தியரமா எனக்கு ஞாபகம் இருக்கு. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜீரோ கஸ்டமர் இன்டு அரைவல் ரேட் மைனஸ் சர்வீஸ் ரேட் ஹோல் டு த பவர் ஆஃப் 4. ஓகேவா? சொல்லுங்கம்மா. என்ன ஷோ ஒரு நிமிஷம் சொல்லுங்க.
சிவா இப்போ வந்து ஒரு மால் ஒரு 5 மால் பிளாட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சிவா. ஒரு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் 5 மாலை பிளாட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கால்குலேஷன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஓகேவா? அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த 5 மால்ல நீங்க வந்து இந்த பர்டிகுலர் டிக்கெட் டெஸ்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னா, எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து அங்க கஸ்டமர் சர்வீஸ் ரேட்டிங் இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னா, கஸ்டமர் சர்வீஸ் ரேட்டிங் 5க்காக பண்றாங்க. இந்த கம்ப்ளீட் அனாலிசிஸே. அதான் அப்ஜெக்டிவ். ஓகேவா? இங்க வந்து ஃபினான்ஷியல் ஸ்பெண்ட்ன்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சிவா. இதோட பேசிக் அப்ஜெக்டிவே என்ன தெரியுமா? இந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸோட கஸ்டமர் சர்வீஸ் 5 காமிக்கணும் உங்களுக்கு. 5 காமிச்சாதான் நிறைய பேர் வந்து ஹாப்பி ஆகி அந்த டிக்கெட் வாங்கி டிராவல் பண்ணுவாங்க. கரெக்டா? நீங்க ரொம்ப பயங்கரமா ஹோலிஸ்டிக்கா யோசிச்சு பாருங்களேன். அட் ஹை லெவல்ல இந்த ஆக்டிவிட்டியே எதுக்கு அப்படின்னா, கஸ்டமரோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்றதுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டி. எப்போ வந்து ஒரு கஸ்டமர் ஹாப்பியா ஒரு ஜேர்னி பண்ணுவான்? அவனுக்கு அங்க ஜேர்னி பண்ற அந்த பர்டிகுலர் ட்ரெயினா இருக்கட்டும், இல்ல ஏர்வேஸா இருக்கட்டும், அந்த ஷிப் அதை பத்தியான ஃபுல் ஐடியா இருந்ததுன்னா, ஆஹ், சொல்றவங்க எக்ஸ்பிளைன் பண்றவங்க ரொம்ப கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா இருந்தான்னா அவன் ஆஃப் பண்ணுவான். கரெக்டா? இதுதான் அப்ஜெக்டிவ். ஓகேவா சிவா? கரெக்டா? இப்ப இதோட அவைலபிலிட்டி, இப்ப நீங்க ஏன் ஜியோ எல்லாரும் ஏன் ஜியோ சிம் மாத்தினாங்க? எல்லாரும் ஏன் ஜியோ சிம் மாறினாங்க? ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். நெட்வொர்க் கவரேஜா இருக்கு. ரொம்ப ஈஸியா அக்சஸ் பண்ண முடியுது. நிறைய இடத்துல இதோட அவுட்லெட்ஸ் வந்துருச்சுல்ல, ஜியோட அவுட்லெட்ஸ். இப்போ இங்கேயும் அதே கான்செப்ட் தான் நீங்க அப்ளை பண்ணும். இப்போ வந்து ஒரு டிக்கெட் டெஸ்ட் டீம் எல்லா மால்லையுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் டேக் அன் எக்ஸாம்பிள். எல்லா தூத்துக்குடியில எல்லா மால்லையும் வந்துருச்சு சிவா. ஓகே. எல்லா மால்லையும் வந்துருது, எல்லா முக்கியமான ஸ்பாட்ஸ்லயும் வந்துருதுன்னா எல்லாரும் போய் டவுட்ஸ் கேட்பாங்கல்ல. அப்படிதானே? இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ வெக்கேஷனா போறாங்க, வெக்கேஷன் ஹாலிடேஸ்ல வந்து இப்போ பிரிட்டிஷ் ஏர்வேஸ்ல வந்து என்ன டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க கஸ்டமர்ஸ்க்கு, என்னெல்லாம் ரூட் இருக்கு? இப்போ எல்லாருக்கும் துபாய் போகணுன்ற ஆசை. எல்லாரும் யூரோப்பியன் ஹாலிடேஸ் போகணும், யூரோப் ஹாலிடேஸ், அது மாதிரி யூஎஸ் ஹாலிடேஸ், அந்த மாதிரி கவர் பண்றதுக்கு இப்போ யூரோப் டூரு, யூஎஸ் டூருன்னு சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு பிளாசால போய் நீங்க ஒரு ஒரு இந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் செட் பண்ணி நீங்க அப்ரோச் பண்ணும்போது, சார் இது உங்களுக்கு இதெல்லாம் பெனிஃபிட்டா இருக்கும் சார், இது உங்களுக்கு உடனே பண்ணி தரேன், உங்க லக்கேஜா இங்க உடனே பாத்துக்கோங்க, இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ, உங்களுக்கு இமீடியட்டா 5 மினிட்ஸ்லயே வந்து உங்களுக்கு ரெசல்யூஷன் பண்ணி தரேன், 3 மினிட்ஸ்லயே உங்களோட ரெக்வஸ்ட்டை வந்து த்ரூ பண்ணி தரேன். ஓகே. வந்து உங்களுக்கு வந்து இதுக்கான டைரக்ட் காண்டாக்ட் பர்சன் தரேன், உடனே நீங்க பேசலாம். உங்களுக்கு டிக்கெட் புக்கிங் கூட நாங்க இங்கேயே பண்ணி தரோம். நீங்க வந்து சூஸ் பண்ற பிளே சீட்ஸ் கூட இங்கே இப்போ 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 வந்து எனக்குலாம் ரொம்ப ஐடியா இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, பட் ஜென்ரலா சொல்றேன், இப்போ எனக்கு ஐடியாவே இல்லை. நான் போய் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் உங்ககிட்ட சொல்றேன், இது வரைக்கும் நான் ஃப்ளைட்லேயே போனதில்லை. பட் எனக்கு போகணும், எனக்கு வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்கு. எனக்கு ஒரு கிளைண்ட் கூட வந்து நான் இது பண்ணி ஆகணும், ஈஸ் இன் ஜெர்மனி. பட் போகணும். இப்போ நீங்க எப்படி இதை மூவ் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்கும்போது, சார் உட்காந்துங்க சார், காஃபி குடிக்கிறீங்களா, இது பண்ணிக்கிறீங்களா, ஓகே ரைட்டு, உங்களோட என்ன ப்ராப்ளம், உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ப்ராப்ளம் எழுதி கிடக்குறேன்னு கேட்டு, ஓகே சார் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் இதுவா, இந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு நீங்க இந்த லிங்க் பாருங்க, கிளீனா புரியும். லிங்க் புரியலனாலும் பரவாயில்ல சார், நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லித்தரேன். இந்த பர்சனுக்கு இங்க காண்டாக்ட் பண்ணா போதும், உங்களோட கம்ப்ளீட் இதுக்கு வந்து இவ்வளவு பட்ஜெட் வரும். இந்த மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்டு ஒண்ணுமே தெரியும் என்ன மாதிரி தெரியாது, ஒண்ணுமே தெரியாத ஆள்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன் தெரியுமா? ஏய் பரவாயில்லப்பா, எனக்கு வந்து கொஞ்சம் ஐடியா கிடைக்கிறது, கொஞ்சம் நம்பிக்கையா சொல்றாரு. இங்க பாருங்க சார், எங்க பிரிட்டிஷ் ஏர்வேஸ் மூலமா இந்த முன்னாடி இந்த மாதிரி உங்க கஸ்டமர் இந்த இடத்துல இருந்தா போயிருக்காங்க, இந்த ஜெர்மனிக்கு போயிருக்காங்க பாருங்க, நீங்க அவரோட போட்டோஸ்லாம் பாருங்க, அவருக்கு நாங்க எப்படி பேக்கேஜ் கொடுத்தோம்னு பாருங்க, அவரோட காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன், நீங்க அவர்கிட்ட பேசுங்க. அப்போ என்ன ஆயிடும் சிவா, நம்மளுக்கு உடனே அவர்கிட்ட பேசி அவர் வந்து ரேட்டிங் 5ன்னு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எல்லாருமே ஒரு 20 25 பேர் ரேட்டிங் 5 5 5 கொடுத்துனா, அதை நீங்க பார்த்துட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதும் நல்லா இருக்கு, இந்த மாதிரி வைக்கிறாங்கன்னா, அல்டிமேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா அந்த ஏர்லைன்ஸ்ல தான் டிராவல் பண்ணுவீங்க. கரெக்டா? நீங்க டிராவல் பண்றது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்டுக்கும் சொல்வீங்க, ஏய் அந்த மால் போனேன்ப்பா, அங்க டிக்கெட் டெஸ்க்ல ஒரு ஆள் இருந்தாரு, சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு, ஸோ உங்களோட வந்து இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி தராரு, ஏற்கனவே பண்ண ரேட்டிங்லாம் காமிக்கிறாரு, ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிறது. விசா ப்ராசஸிங் கூட அவங்களே டைரக்ட் பண்றேன்னு இருக்காங்க, நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க, இந்த டைம் பீரியட்ல போகும்போது அவங்களே கேட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்லும் போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க?
இப்போ அந்த ஃபீல் இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னா ஒரே விஷயம் சிவா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் 5 ஸ்டார்ல வரணும். 1 2 3 4 5, இந்த 5 ஸ்டார் குத்துறதுக்கு தான் இந்த விஷயம்லாம் நடக்கும். இந்த 5 ஸ்டார் குத்திட்டாங்கன்னா அவனுக்கு டிமாண்ட் இருக்கும்ல சிவா. இப்போ எல்லாரும் வந்து ஜெட் ஏர்வேஸ் எதுல கணேஷ்மா நிறைய பேர் போவாங்க ஃப்ளைட் டிராவல் பண்ணி, இண்டிகோலாம் நிறைய பேர் போடுறாங்கன்னா இண்டிகோ வந்து எங்கேயோ ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க, மால்ஸ்லாம் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த ஒரு விஷயம் அச்சீவ் பண்றதுக்காக சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு. இந்த சாஃப்ட்வேர்ல அவங்க வெறும்னா அரைவல் ரேட்டையும் சர்வீஸ் ரேட்டையும் மட்டும் போடுவாங்க சிவா. அதுவே என்ன பண்ணி கொடுக்கும்னா எவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஆஹ் உம் உம் சாருக்கு இது தெரியல. இன்னும் ஆனா சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு சிவா, அது மட்டும் எனக்கு தெரியும். எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒரு சாஃப்ட்வேர்ல இல்ல அப்லோட் பண்ணிடுவாங்க, அரைவல் ரேட்டும் சர்வீஸ் ரேட்டு தான் அப்ளை பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த ரிசர்வேஷன் டிக்கெட்டிங் கோர்ஸ் ஒருத்தங்க ஒரு கோர்ஸா படிக்கிறாங்க தெரியுமா? தெரியுமா? அவங்களுக்கு இந்த நாலேஜ். ஏன்னா என்னோட நெய்பர் ஒருத்தன் ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணு சொல்லுவான் அதுல போட்டுருவோங்க நாங்க. அதுல போட்டோம்னா எவ்வளவு கஸ்டமர்ஸ் வராங்க அதுல ரெக்கார்ட் மாதிரி கொடுக்குமா, செக்லிஸ்ட் மாதிரி இருக்கும். எவ்வளவு பேர் வருவாங்க, எவ்வளவு பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க, எவ்வளவு பேருக்கு வந்து இமீடியட்டா query சால்வ் ஆச்சு, எவ்வளவு பேருக்கு நாங்க ஹோல்டுல போட்டிருக்கோம், எவ்வளவு டைம் எடுத்தாங்க அந்த இதுக்கு, ஒரு ஒரு queryக்கும் என்ன மாதிரி query நடந்தது, இந்த எல்லா இதுமே அந்த சிஸ்டம்ல வந்துரும். இப்ப நீங்க ஒர்க் பண்றீங்களா சிவா, இது இஸ் கம்ப்ளீட்லி பீன் ஆட்டோமேட்டட். இது யாரும் எக்ஸல்ல போட்டு ஒர்க் பண்றதோ இப்ப எதுவுமே கிடையவே கிடையாது. ஆனா இது ஏன் நம்மளுக்கு சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கு. இதுக்கான இந்த ப்ராசஸ் இப்ப பிஆர்எஸ் இப்ப சிஸ்டமேட்டிக் பண்ணியாச்சு. ஆனா பிஆர்எஸ் நம்ம ஏன் கத்துக்கிறோம் மாடியூல் 1ல? எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுதான் மரம் வளர்ந்து சூப்பரா இருக்கு, பழத்தை மட்டும் சாப்பிடாம மரத்தை எப்படி நடுறது, சீடு எப்படி வருது, எங்க இருந்து சீடு வாங்கணும், சாயில் எப்படி ஃபர்டிலிட்டியா இருக்கணும், இந்த எல்லாம் படிக்கிறோம்ல அக்ரிகல்ச்சர்ன்ற ஒரு விஷயத்த இது பண்ணும்போது. அந்த மாதிரி நம்ம இப்போ ஆரிஜின் கத்துக்கிறோம், அவ்வளவுதான். மித்ரா புரியல மித்ரா? இதோட கிரக்ஸ் இது எங்க ஹோலா போய் சீட் ஆகுறதுன்றது நான் சொல்றேன். இதான் கண்ணும், இதான் அதோட கிரக்ஸ். இப்ப வந்து இங்க பாத்தீங்கன்னா அதேதான், லாம்டா கொடுத்துருக்காங்க, சர்வீஸ் ரேட் கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் இது அதே மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், 12 மைனஸ் 8 பண்ணிக்கணும், 4 பண்ணிட்டு இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கார்ஸ். இப்போ இதுல வந்து சிங்கிள் சர்வர் கான்ஸ்டன்ட் சர்வீஸ் லைன், அதாவது கார் வாஷ் ட்ரை இன் ஆட்டோமேட்டிவ் 5-minute operation with a single bay on a typical Saturday morning can arrive at a mean rate of 8 per hour with arrivals trending to see. இப்போ இங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா இவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, ஆம், ஒரே ஒரு சர்வர் பட் கான்ஸ்டன்ட் சர்வீஸ் டைம். A case in point is a system with constant service time. இது என்ன ஆகும்னா இதோட ரியலிஸ்டிக் அசம்ஷன் என்னன்னா, the constant service time is to cut in half the average number of customers waiting in line. When you are going to automate something Shiva, okay, when you are going to automate something நீ கொடுத்துருக்கான் பாருங்களா, automate பண்ண automaticன்ற வேர்டு வந்தாலே what happens னா இந்த மல்டிப்ளை பண்றோம்ல, 12 ஓட மல்டிப்ளை பண்றோம் இல்லையா, போன சம்ல என்ன பண்ணிருக்கோம், வெறும் 20 ஓட மல்டிப்ளை பண்ணிருக்கோம்ல, இது அப்படியே பாதிக்கு பாதி டைம் கம்மியாகுமா. புரியுதா சிவா? மித்ரா சி சிக்மா ஸ்கொயர் லாம்டா ஸ்கொயர் டிவைட் பை மியூ இன்டு மியூ மைனஸ், இதுதான் நம்ம சர்வீஸ் டைம் இது பண்ணி அப்புறம் அதுலேருந்து இன்டு 12 பண்ணி இதை ஸ்கொயர் பண்ணல ரியலிஸ்டிக் அசம்ஷன்ஸ் இது அப்படின்ட்டு. அது வந்து என்ன சொல்றாங்கன்னா இட் வில் cut in half the average number of customers waiting line. Whenever you are going to automate something, அவங்களோட இந்த கார்ஸ் என்ன வெயிட்டிங் லைன் வருதோ அது பாதிக்கு பாதி கம்மி பண்ணும் அப்படின்றாங்க. நார்மல் இது எப்படி 8 ஸ்கொயர் பை 12 இன்டு 12 மைனஸ் 8. எப்போ ஆட்டோமேட்டிவ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கனாலும் அதுல திருப்பி ஹாஃப் பண்ணீங்க, இது வர ஆன்சர்ல ஹாஃப் பண்ணீங்கன்னா அதான் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கார்ஸ். ஸ்பெண்ட் இன் லைன் அண்ட் சர்வீஸ்னா என்ன, எவ்வளவு கியூல இருக்கு எவ்வளவு சர்வீஸ்ல இருக்கு. கியூல இருக்கிறது என்ன 0.667 டிவைட் பை 8 பிளஸ் 1/12 ஆல்ரெடி சர்வீஸ் ரேட்டோட பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும்.
அதே மாதிரி illustration 35, அதே மாதிரி illustration 36 ட்ரை பண்றீங்களா? illustration 35 and 36 ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ட்ரை பண்ணுங்க, டவுட்னா கேளுங்க. ஒன்னு பண்ணுங்க, 35 and 34 மட்டும் போடுங்க. 36 நாளைக்கு நான் போடுறேன். ஓகேவா? 36 I will do it in the class. அந்த குட்டி ரெண்டு சம் மட்டும் முடிச்சிருங்க. நாளைக்கு மார்னிங் வந்து 9 நான் ப்ரே பண்ணிக்கிறேன். everything should go on fine. 9:30 we will sit. Okay, 9:30 we will sit. Monte Carlo simulation இருக்கே, படிச்சிருக்கீங்களா 11th 12th எனி சான்ஸ்? ரேண்டம் நம்பர்ஸ் வச்சு போடுறது பிடிக்கல. 7 மார்க்ல வருது இந்த நிறைய வாட்டி வருது இந்த சம் சைமுலேஷன். மித்ரா நீங்க படிச்சிருக்கீங்களா கண்ணா? சைமுலேஷன் ரேண்டம் நம்பர்ஸ் வச்சு படிச்சது இல்ல. சரி சரி, நீங்க சிவா படிச்சது இல்ல. இந்த கான்செப்ட் படிச்சிருக்கீங்களான்னு பாருங்களேன். ஒரு ஆப்பிள் வந்து 40 ரூபாய்க்கு நான் வந்து விக்கிறேன், வாங்கின விலை 30 ரூபாய், எவ்வளவு எனக்கு லாபம் சிவா? 400 ஆப்பிள் விளையிறது சிவா, ஆனா எனக்கு சப்ளை வந்து 200 ஆப்பிள் தான் இருக்கு. அப்ப எனக்கு எவ்வளவு சிவா ப்ராஃபிட்? 200 ரூபாய் மட்டுமா? யோசிங்க. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இல்ல சிவா. அதாவது நான் வந்து எனக்கு ப்ராஃபிட், பட் ஆனா சப்ளை 200 பண்ணாதனால நான் எவ்வளவு இழக்கிறேன்? லாஸ் ஆஃப் ப்ராஃபிட். அப்ப என்னோட ஆக்சுவல் ப்ராஃபிட் எவ்வளவு? 200 லாபம், கரெக்டா? ஆனா நான் 200 ப்ரொடக்ஷன் பண்ணாம எவ்வளவு இழக்கிறேன் ப்ராஃபிட்? கரெக்ட் தான் நீங்க சொன்னது 200. அப்போ 200 மைனஸ் 200 என்னோட ப்ராஃபிட் எவ்வளவு? அந்த கான்செப்ட் ஞாபகம் இருக்கா? இங்க படிச்ச மாதிரி எங்க படிச்சிருக்கீங்க? ட்ரான்ஸ்ஃபர் பேசிங்களா? அது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் படிச்சிருக்கீங்க. வெரி குட். இன்னொரு இடத்துல மித்ரா எங்க படிச்சிருக்கோம்? மார்ஜினல் காஸ்ட். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒரு சம் வருது பின்னாடி. இந்த சம் அந்த மாதிரி சம் தான். தோ இந்த சம் காம்படிஷன் ஆஃப் புக்ஸ். ஓகேவா? நார்மல் சம் தான் இது. நீங்க யோசிச்சீங்க, அந்த கான்டெக்ட்ல யோசிச்சீங்கன்னா புடிச்சிருவீங்க பாயிண்ட். சோ மத்ததெல்லாம் ரேண்டம் நம்பர்ஸ். இந்த ரேண்டம் நம்பர்ஸ்ல இருந்து ஒரு 7 மார்க்ஸ் கண்டிப்பா வருது. ஓகேவா? சோ நாளைக்கு நான் ரேண்டம் நம்பர்ஸ் முடிச்சிடணும். ஜாப் எவாலுவேஷன் ஜாப் இதுக்கு முன்னாடி சிவா இதுவும் மாடியூல் 4 தான் சிவா. இருங்க, ஓகே இத கவர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் சிவா ரேண்டம் நம்பர்ஸ் வருது. இந்த கஸ்டமர் வெயிட்டிங் வந்து ஒன்னு வருது. இதுவா சிவா? ஓகே நான் கண்டிப்பா போலாம் சிவா. இது வந்து ஓகே இது இந்த இது மாதிரியே இருக்குல்ல சிவா, அது வேம் மெத்தட் மாதிரியே. ஜாவா எவாலுவேஷன் தெரியல. ஓகே சரி சிவா. ஓகே சிவா, அதை கண்டிப்பா பார்க்கலாம்.
சரி, நாளைக்கு நான் வந்து இந்த ரேண்டம் நம்பர்ஸ் முடிக்கணும். இன்னைக்கு நான் ரேண்டம் நம்பர்ஸ் முடிக்க வேண்டியது முடிக்க முடியல. அதை தவிர இந்த மாடியூல் முடிஞ்சுதா? வெயிட்டிங் டைம்ஸ். ஓ, ஓகே ஓகே ஓகே. ஓ, இது இந்த ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம் அதுவா சிவா? லீஸ்ட் கிரிட்டிக்கல் இன்னைக்கு காத்தால படிச்சதுவா? ஓகே. அது லீன் ஆபரேஷன்ஸ், ஜஸ்ட் இன் டைம். ஓகே, சரி. நான் அது கண்டிப்பா சிவா 4ல நான் எதுவுமே விட மாட்டேன். மாடியூல் 4ல எல்லாத்தையும் உங்களுக்கு தரவு கண்டிப்பா பண்ணிடுவேன். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். மித்ரா, இது புரியுதா மித்ரா? இது ஒரு 2 சம் போட்டு பார்த்தா போதும் மித்ரா. ஓகேவா? நான் இன்னைக்கு என்னெல்லாம் ஹோம் கொடுத்துருக்கேன்?